गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2019. விளம்பிநாம சம்வத்சரம் தட்சிணாயனம் ஹேமந்த ருத்து தனுர்மாசம் சுக்லபக்ஷம் பிரதம திதி காலம்பரை 7:15 மணி மட்டும் பூராட நட்சத்திரம், அதற்கு பிறகு உத்தராட நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசதியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 7வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தில் 36வது ஸ்லோகத்துலேருந்து இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ண, இந்த அத்தியாயத்தினுடைய முடிவு மட்டும் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் சுவாமி நரசிம்மாவதாரம் எடுத்து நரசிம்ம ரூபத்தோடு ஆவிர்வாவம் பண்ணி இரண்யகசிபுவை வதம் பண்ணத்தை பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் 36வது ஸ்லோகத்துலேருந்து இந்த வைபவத்தை பார்ப்பதற்காக ஆகாசம் முழுக்க தேவஸ்திரீகள் தேவதைகள் எல்லாரும் வந்திருந்தாலாம். விமானத்தில் வந்து இந்த அற்புதமான வைபவத்தை பார்த்தாலாம். பார்த்து நமஸ்காரம் பண்ணி ஒவ்வொரு தேவதைகளும் பகவானை நரசிம்மமூர்த்தியாக
ஆவிர்பாவம் பண்ண நரசிம்மமூர்த்தியை நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ண போகிறாள். அதெல்லாம் இந்த அத்தியாயத்தினுடைய 36வது ஸ்லோகத்திலேருந்து பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரையே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே அஷ்டமோऽध्यायः 36வது ஸ்லோகம். ததா விமானாவலிபிः நபஸ்தலம் திதிருக்ஷதாம் சங்குலமாசனாக்கினாம் சுரானகா துந்துபயோத ஜக்னிரே கந்தர்வமுக்கியாக நருத்து ஜகுஸ்திரியா. ஆகாசம் முழுக்க ஏரோப்ளைன் மயமாக இருந்தால் தேவதைகள்லாம் வந்து இந்த வைபவத்தை பார்க்கணும். நரசிம்மாவதாரம் பண்ண சுவாமி நாராயணனுடைய அவதார வைபவத்தை பார்க்கணும். தங்களெல்லாம் இத்தனை நாளாக பயமூர்த்தி வந்த அடக்கி வந்த இரண்யகசிபனுடைய வதமானத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வந்து பார்த்துப்பிட்டு சந்தோஷப்பட்டாலாம். ஆகாசம் முழுக்க தேவமயமாக இருந்தான். தேவலோகத்துலேருந்து வந்த விமானமயமாக இருந்துதான். சுரானகா துந்துபயோத ஜக்னிரே. ஆனக்கம் துந்துபின்னு 2 தாளவாத்தியங்கள் அதெல்லாம் கோழிச்சுண்டு தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திண்டு கந்தர்வ முக்கியாக நருத்து ஜகுஸ்திரியா. தேவதா ஸ்திரீகளெல்லாம் பாட ஆரம்பித்தாலாம், டான்ஸ் ஆட ஆரம்பித்தாலாம் சந்தோஷத்தினால. தத்ரோபவ்ரஜ்ய விபுதாக பிரம்மேந்திர கிரிஷாதய ரிஷய பிதர சித்தாக வித்யாதர மகோரகாக. யாரெல்லாம் வந்திருந்தாள்? மனவ பிரஜானாம் பதய கந்தர்வாப்சரசாரணா யக்ஷாः கிம் புருஷாஸ்தாத வேதாளாः ச கின்னராः தே விஷ்ணு பார்ஷதாः சர்வே சுனந்தகுமுதாதயः மூர்த்திபத்தாஞ்சலிபுடா ஆசீனம் தீவிரதேஜசம் இதிரே நரசார்தூலம் நாதிதூரச்சரா பிருதகு. நாரத சுவாமி கதை சொல்லிட்டு வரவர் சொன்னாள், அப்பா தத்ரோபவ்ரஜ்ய விபுதாக, வேறு விதவிதமான தேவதைகள்லாம் வந்திருந்தாள்னால் பிரம்மேந்திர கிரிஷாதய, பிரம்மா, இந்திரன், ருத்ரன், பரமேஸ்வரன் இவாளெல்லாம் வந்திருந்தாள். அவளோட கூட அவள் கணங்களும் வந்திருந்தாளாம். ரிஷய பிதர சித்தாக, ரிஷிகணங்களெல்லாம் வந்திருந்தாள். தேவ ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், ராஜ ரிஷிகள்லாம் வந்திருந்தாள். பிதரஹா, பித்திருகணங்கள் வந்திருந்தாள். சித்தாக, சித்தகணங்கள் வந்திருந்தாள். வித்யாதர மகோரகாக, வித்யாதராள் வந்திருந்தாள். அவள்லாம் ஒரு உபதேவதைகள், வித்யாதராள். மகோரகாக, பாம்பு கூட்டங்கள் வந்திருந்தது. நாகலோகத்திலேருந்து அவள்லாம் வந்திருந்தாளாம், நாக ராஜாக்கள்லாம். மனவ பிரஜானாம் பதய, மனவா பிரஜானாம் பதய, மனுக்கள் வந்திருந்தாளாம். எல்லா மனுக்களும் வந்திருந்தாளாம். பிரஜாபதி கணங்கள்லாம் வந்திருந்தாளாம். கந்தர்வாப்சர சாரணாக, கந்தர்வாள் வந்திருந்தாள், அப்சராள் வந்திருந்தாள், சாரணாள் வந்திருந்தாள். யக்ஷாக கிம் புருஷாஸ்தாத்த, யக்ஷாள்லாம் வந்திருந்தாள், யக்ஷகணங்கள் வந்திருந்தாள். கிம் புருஷாள் வந்திருந்தாள். வேதாளா சக கிண்ணராக, கிண்ணரகணங்கள் வந்திருந்தாள். இவள்லாம் உபதேவதைகள், தேவலோகத்தில் இருக்கப்பட்டவாள். வேதாளங்கள் வந்திருந்தது. தே விஷ்ணு பார்ஷதா சர்வே சுனந்த குமுதாதய, சுனந்தன், குமுதன் முதலான விஷ்ணு பார்ஷதாள். விஷ்ணு பார்ஷதானா விஷ்ணுக்கிட்டேயே இருந்திருக்கிற வைகுண்டத்தில் இருக்கப்பட்டவாள். அவள்லாம் வந்திருந்தாளாம். தங்களுடைய நாதனான நாராயணன் நரசிம்மாவதாரம் பண்ண வைபவத்தை பார்க்கணுங்கிறதுக்காக. மூர்த்திபத்தாஞ்சலி புட்டாக ஆசீனம் தீவிரதேஜசம் இதிரே நரசார்தூலம் நாதிதூரச்சரா பிருதகு. கிட்டக்க போகிறதுக்கு பயந்துண்டு தூரக்கேந்தே எல்லாரும் பத்தாஞ்சலி புட்டாக, தலை மேலே கையை வச்சு கூப்பிண்டு நமஸ்காரம் பண்ணிண்டு, எந்த சுவாமி சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு கர்ஜிச்சுண்டு கோபத்தை துளியும் குறைக்காமல் நரசார்தூலா நரசிம்மாவதாரம் பண்ணி உட்கார்ந்துருந்தாரோ அந்த சுவாமியை பார்த்து எல்லோரும் நமஸ்காரம் பண்ணாலாம். ஒவ்வொரு தேவதைகளாக சுவாமிக்கு ஸ்தோத்திரம் பண்ண போகிறாள். ஸ்ரீ பிரம்மோவாச்ச நதோஸ்மி அனந்தாய துரந்த சக்தயே விசித்திர வீர்யாய பவித்திர கர்மணே விஸ்வஸ்ய சர்கஸ்திதி சம்யமான் குணை ஸ்வலீலையா சந்தததே அவ்யயாத்மனே. பிரம்மா முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணாள். ஏ பரமாத்மன்னு உனக்கு நமஸ்காரம் நாள். நதோஸ்மி அனந்தாய துரந்த சக்தையே, நீ அனந்தன். அந்தம்னா முடிவு உள்ளவன், உனக்கு முடிவு என்பதே கிடையாது, அப்பேற்பட்டவன் நீ. உனக்கு
இருக்கிற சக்தி எத்தனை நாள் துரந்த சக்தையே. இது வந்து இத்தனை தான் அவருக்கு சக்தின்னு எடை போட முடியாது, அவ்வளோ சக்தி உள்ளவன். விசித்திர வீரியாய பவித்திர கர்மனே, உன்னுடைய காம்பீரியம் வீரியமெல்லாம் ஆச்சரியபூதமான ஒரு வீரியம், அதை கணக்கு பண்ண முடியாது, எஸ்டிமேட் பண்ண முடியாது. விசித்திர வீரியாய பவித்திர கர்மனே, நீ செய்யும் காரியங்களெல்லாம் ரொம்ப பவித்திரமாக புண்ணியமான காரியத்தை தான் பண்ணுவே நீ, அப்பேற்பட்டவன் நீ. விஸ்வசிய சர்க்கஸ்திதி சம்யமான் குணை, இந்த விஸ்வம் பூராவையும் படைச்சது நீ தான், அதை சம்ரட்சிக்கிறது நீ தான், அதை அழிக்கிறதும் நீ தான், அப்பேற்பட்ட சக்தி உடையவன் நீ. ஸ்வலீலையா சந்ததத்தே அவ்யயாத்மனே, இதெல்லாம் விளையாட்டாக நீ பண்ணிவிடுற, அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம்னு சொன்னாள் பிரம்மா. நமஸ்காரம் பண்ணாள். நதோஸ்மி அனந்தாய துரந்த சக்தையே விசித்திர வீர்யாய பவித்திர கர்மணே விஸ்வஸ்ய சர்க்கஸ்திதி சம்யமான் குணைः ஸ்வலீலையா சந்ததத்தே அவ்யயாத்மனே. ஸ்ரீருத்ர உவாச்ச, அடுத்தாப்புல பரமேஸ்வரன் ஸ்தோத்திரம் பண்ணாள். கோபகாலோ யுகாந்தஸ்தே அதோயம் அசுரோல்பகः தத்சுதம் பாஹி உபஸ்ருதம் பக்தம் தே பக்தவத்சல. பரமேஸ்வரன் பார்த்து சொன்னாள், நரசிம்மமூர்த்தியை பார்த்து, இந்த காலம் எப்போ முடிகிறதோ அப்போ தான் அது அளவு உன்னோட கோபம் இருக்கும், அப்பேற்பட்ட கோபத்தை வச்சுருக்கப்பட்டவன் நீ. ஆனால் நீ என்ன பண்ணணும், இந்த துளி கூட ஒன்றுக்கும் உதவாத இந்த இரண்யகசிப்புவை நீ உன்னோட சக்தியினால் கொன்னுவிட்ட, வதம் பண்ணிவிட்ட. அப்பேற்பட்ட நீ உன்னுடைய பிரியத்துக்கு பாத்திரமான பரமபாகவதனான பிரகலாத சுவாமியை நீ ரட்சிக்கணும். அதனால் நீ அந்த பிரகலாத சுவாமியை ரட்சிப்பதற்காக கோபத்தை குறைச்சிக்கணும்னாள். தத்சுதம் பாஹி உபசிருத்தம் பக்தம் தே பக்தவத்சல, அந்த பரம பாகவதனான பிரகலாத சுவாமியை நீ ரட்சிக்கணும்னு பரமேஸ்வரன் சொல்லி நமஸ்காரம் பண்ணாள். ஸ்ரீ இந்திர உவாச்ச, தேவேந்திரன் அடுத்தாப்புல ஸ்தோத்திரம் பண்ணுறான். பிரத்யானீதாக பரமபவதா திராயதா நஸ்வபாகா தைத்யாக்ராந்தம் ஹிருதயகமலம் தத்கிருஹம் பிரத்யபோதி காலக்ரஸ்தம் கியதிதமஹோ நாத சுஷ்ரூஷதாம் தே முக்திஸ்தேஷாம் நஹி பகுமதா நரசிம்மா பரைக்கிம். இந்திரன் தன் மனசில் இருக்கப்பட்டதை ஒளிவு மறைவில்லாமல் ஸ்தோத்திரம் மூலமாக சொன்னான். பிரத்யானீதாக பரமபவதா தாயதா நஸ்வபாகா, எது உங்களுக்கு சொந்தமானதோ, இந்த திரைலோக்கிய சாம்ராஜ்யமும் உங்களுக்கு சொந்தமானது, அதனால் இது அவங்ககிட்டேருந்து கிடச்சிதுன்னு சொல்கிறதுக்கே அருகதை இல்லை. உங்களுக்கு எது ஸ்வபாகமோ அதை நீங்கள் அந்த ஹிரண்யகசிபுவை கொன்று திருப்பி அடைஞ்சிருக்கேன், அவ்வளோதான். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் சொல்லலாம், இந்த இந்திரனுக்கு ஏற்பட்ட ராஜ்யத்தை இவன் எடுத்துன்னு போயிட்டான இந்த ஹிரண்யகசிபு, அதை பிடுங்கி நான் தரத்துக்காக இதை ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணேன்னு சொல்லலாமா இருக்கும். தைத்யாக்ராந்தம் ஹிருதய கமலம் தத்கிருஹம் பிரத்யபோதி, இத்தனை நாள் எங்கள் மனசு இருக்கே அது இந்த இரண்யகசிபு கொண்டு பயந்துட்டு இருந்தது, அதனால் உங்களை ஸ்மரணம் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் இருந்தது. மறுபடியும் உங்களுடைய எண்ணங்கள் எங்கள் மனசுக்குள்ளே போய் எங்களுடைய ஹிருதய கமலம் மறுபடியும் விகசிக்கிறது, பிரகாசிக்கிறது, நன்ன மறுபடியும் பரிமளிக்கிறது. தைத்யாக்ராந்தம் ஹிருதய கமலம் தத்கிருஹம் பிரத்யபோதி, மறுபடியும் இவன் கொல்லப்பட்டதுனால உங்களுடைய எண்ணங்கள் எங்கள் மனசுக்குள்ளே இருந்து ஒளிர்கின்றன. காலக்ரஸ்தம் கியதிதமஹோ நாத சுஷ்ரூஷதாம் தே, நீங்கள் சொல்லலாம், இந்த இரண்யகசிபுவை கொன்ன காரணமே திரைலோக்கிய ராஜ்யத்தையும் பிடிங்கின்னு போயிட்டானே இந்திரா, அதை உனக்கு திருப்பி கொடுக்குறேன்னுட்டு. காலத்தினால இதெல்லாம் போகிறது, அதனால் அதை அடைஞ்சி எங்களுக்கு என்ன லாபம். ஆனால் முக்திஸ்தேஷாம் நஹி பகுமதா நரசிம்மா பரைக்கும், எவர்களெல்லாம் முக்தி கூட வேண்டாம் எங்களுக்கு, நரசிம்மரே ஒருத்தரே போரும், அவரை சரணம்னு அடைஞ்சு அவரை பரிசரணை பண்ணுறது தான் எங்களுக்கு பாக்கியம்னு நினச்சிட்டு இருப்பாளோ, அப்பேற்பட்ட உங்களை நமஸ்காரம் பண்ணுறதை தவிர எங்களுக்கு வேறு என்ன வேணும்னு சொன்னான் இந்திரன். பிரத்யானீதாக பரமபவதா திராயதா நஸ்வபாகா தைத்யாக்ராந்தம் ஹிருதய கமலம் தத்கிருஹம் பிரத்யபோதி காலக்ரஸ்தம் கியதிதமஹோ நாத சுஷ்ரூஷதாம் தே முக்திஸ்தேஷாம் நஹி பகுமதா நரசிம்மா பரைக்கிம். ஸ்ரீ ரிஷே ஊச்சு, ரிஷிகள்லாம்
அடுத்தாப்புல இருந்தவா ஸ்தோத்திரம் பண்ணாள். துவம் நஸ்தபா பரமமாத்த யதாத்மதேஜோ ஏனேதமாதி புருஷாத்மகதம் சசக்த ஏனேதமாதி புருஷாத்மகதம் சசக்த தத்விப்ரலுப்தம் அமுனாத்ய சரண்யபால ரக்ஷாகிரகீதவ புஷா புனரன்வமம்ஸ்தாக. ரிஷிகளுக்கு முக்கியமானது என்னது? தபஸு. அவள் தபஸில் தான் திருப்தி அடைகிறாள். அதனால் ரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள். துவம் நஸ்தபா பரமமாத்த யதாத்ம தேஜோ, உங்களுடைய ஆத்ம தேஜஸ்னாலே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தது என்னென்னா தபஸுங்கிற தியான யோகத்தை எடுத்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேள். ஏனேதமாதி புருஷாத்மகதம் சசர்த்த, நீங்கள் ஆதி புருஷனான உங்களுக்கு எப்படி தியானம் பண்ணுறதுங்கிறது தெரியும், அந்த உபதேசம் பண்ணேள். அதை இந்த இரண்யகசிப்பு அந்த தபஸெல்லாம் கலைச்சிவிட்டான். எங்களுக்கு தபஸ் பண்ண முடியாமல் இருந்த காலம் இருந்தது இவன் இருந்தபோது. அவனை கொன்னதுனால என்ன ஆச்சு? தத்விப்ரலுப்தம் அமுனாத்ய சரண்யபால ரக்ஷாகிரகீதவ புஷா புனரன்வமம்ஸ்தாக. எந்த அந்த தபஸை இரண்யகசிப்புங்கிற ராட்சசன் கொடியவன் எடுத்துன்னு போயிட்டானோ அவன் இருக்கிறதுனால எங்களுக்கு தபஸ் பண்ண முடியாமல் இருந்தது, தியானம் பண்ண முடியாமல் இருந்தது, பயந்துட்டே இருந்தோம். அவனை கொன்னதுனால நீங்கள் என்ன பண்ணேள்? எங்களெல்லாம் ரட்சிச்சு விட்டேள். எங்களுக்கு மறுபடியும் தபஸு ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு முடியறது. அப்படி அனுகிரகம் பண்ணிவிட்டேளே, உங்களுக்கு நமஸ்காரம் நாள். துவம் நஸ்தபா பரமமாத்த யதாத்மதேயோ ஏனேதமாதி புருஷாத்மகதம் சசர்த்த தத்விப்ரலுப்தம் அமுனாத்ய சரண்யபால ரக்ஷாகிரகீதவ புஷா புனரன்வமம்ஸ்தாக. ஸ்ரீ பிதரவுச்சு, பித்திருக்கணங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள். ஸ்ராத்தானினோ அதிபுபுஜே பிரதபம் தனூஜை தத்தானி தீர்த்த சமயே அபிபத்திலாம்பு தஸ்யோதரான் நகவிதீர் நவபாத் யார்ச்சது தஸ்மை நமோ நிருஹரையே அகில தர்மகோப்திரே. பித்ருக்களுக்கு ரொம்ப வேண்டியது என்னென்னா பித்ருபிண்டங்கள், பித்ரு தில தர்ப்பணங்கள். இந்த இரண்யகசிப்பு என்ன பண்ணான்? பிண்டாதி தர்ப்பணங்கள் கொடுத்தாக்க குழந்தைகள்லாம் கொடுத்து தன்னுடைய மரித்த பித்ரு பிதாம பிரபிதாம ஆளுக்கு கொடுத்த தர்ப்பணாதி ஜலங்கள் இருக்கே அதெல்லாம் அவனே சாப்பிட்டுன்னு இருப்பான். அது சொன்னால் இங்கே, ஏ நரசிம்மா, நீ இந்த இரண்யகசிப்பு கொன்னதுனால என்ன ஆச்சுன்னால், ஸ்ராத்தானினோ அதிபுபுஜே பிரசபம் தனூஜை தத்தானி தீர்த்த சமயே அபிபத்திலாம்பு. இந்த இரண்யகசிப்பு என்ன பண்ணால், எங்களுடைய குழந்தைகளெல்லாம் எங்களுக்கு கொடுக்குற வெள்ளும் தண்ணியும் இறைச்ச போது ஸ்நான சமயத்தில் எள் தண்ணியை எடுத்து கொடுப்பாள். அதெல்லாம் இவனே குடிச்சுட்டு இருந்தான். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிண்டங்களெல்லாம் சாத்த கர்மாக்களில் கொடுத்த பிண்டங்கள்லாம் இவனே சாப்பிட்டுட்டு இருந்தான், எங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது. இப்போ நீங்கள் அவனை கொன்னதுனால தஸ்யோதரான் நகவிதீர் ந வபான் ய ஆர்ச்சது, அவனுடைய குடலை கிழிச்சு எந்த எங்களோட கொடுத்த ஸ்ராத்த கர்மாக்களில் கொடுத்த பிண்டங்களை எதையும் சாப்பிட்டானோ அந்த குடலை பிளந்து எடுத்து நீங்கள் அவனை கொன்னேள். அதனால் எங்களுக்கு இனிமேல் ஸ்ராத்தத்தும் பொழுது பிண்டங்கள் தில தர்ப்பணங்கள் எல்லாம் எங்களை சேரும். அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் நாள். தஸ்மை நமோ நிருஹரையே அகில தர்ம கோப்திரே, எல்லா தர்மத்தையும் காப்பாற்றுற நரசிம்ம ரூபமான உங்களுக்கு நமஸ்காரம் நாள். அடுத்தாப்புல சித்தாளெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள். ஸ்ரீ சித்தா ஊச்சு யோ நோ கதிம் யோக சித்தாம் அசாது அகார்ஷீத் யோக தபோபலேன நானாதர்ப்பம் தம் நகைர்விததார தஸ்மை துப்பியம் பிரணதாஸ்மோ நிருசிம்ம. சித்தாள்லாம் சொன்னாள், ஏ நிருசிம்மா, எவன் ஒருவன் அசாதுவோ ரொம்ப கொடியவனோ யோகம் தபஸு இதனால் எங்களுக்கு யோக சித்தமான கதி அனிமாதி சித்தியெல்லாம் நாங்கள் அடைஞ்சிருக்கோம், அதெல்லாம் அவன் எடுத்துன்னு போயிட்டான். அப்பேற்பட்ட அவனை உங்களுடைய நக்கங்கள்னால பிளந்து எங்களை ரட்சிச்சேள். நீங்கள்லாம் இனிமேயும் நாங்கள் சித்தாளாக இருக்க முடியும், அனிமாதி சித்திகளை அடைய முடியும். அதுக்கு ஹேத்துவாக இருக்கப்பட்ட இந்த இரண்யகசிப்பு வதத்தினால நீங்கள் அனுகிரகம் பண்ணியிருக்கேள். அதனால் உங்களுக்கு நமஸ்காரம் நாள் சித்தாளெல்லாம். யோனோ கதிம் யோக சித்தாமசாது அகார்ஷீத் யோக தபோபலேன நானாதர்ப்பம் தம் நகைர்விததார தஸ்மை துப்பியம் பிரணதாஸ்மோ நிருசிம்ம.
இவ்வாறாக சித்தாளெல்லாம் நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமஹ. ததா விமானாவலிபிஹ நபஸ்தலம் ததா விமானாவலிபிஹ நபஸ்தலம் திதிருக்ஷதாம் சங்குலமாசனாக்கினாம் திதிருக்ஷதாம் சங்குலமாசனாக்கினாம் திதிருக்ஷதாம் சங்குலமாசனாக்கினாம் சுரானகா துந்துபயோத ஜக்னிரே சுரானகா துந்துபயோத ஜக்னிரே கந்தர்வமுக்யாः நன்ருதுः ஜகுஸ்த்ரியः கந்தர்வமுக்யாः நன்ருதுः ஜகுஸ்த்ரியः தத்ரோபவ்ரஜ்ய விபுதாः பிரம்மேந்திரகிரிஷாதயः ऋषयः पितरः सिद्धाः विद्याधरमहोरगाः मनवः प्रजानां पतयः गन्धर्वाप्सरचारणाः यक्षाः किं पुरुषास्तात वेतालाः सह किन्नराः ते विष्णुपार्षदाः सर्वे सुनन्दकुमुदादयः मूर्ध्निबद्धाञ्जलिपुटा आसीनं तीव्रतेजसम् ईडिरे नरशार्दूलं नातिदूरचरा पृथक् श्रीब्रह्मोवाच नतोऽस्मि अनन्ताय दुरन्तशक्तये विचित्रवीर्याय पवित्रकर्मणे विश्वस्य सर्गस्थितिसंयमान् गुणैः स्वलीलया सन्दधते व्ययात्मने श्रीरुद्र उवाच कोपकालो युगान्तस्ते हतोऽयम् असुरोऽल्पकः तत्सुतं पाह्युपसृतं भक्तं ते भक्तवत्सल श्री इन्द्र उवाच प्रत्यानीताः परमभवता त्राह्यता न स्वभागा दैत्याक्रान्तं हृदयकमलं तद्गृहं प्रत्यबोधि कालग्रस्तं कियदिदमहो नाथ शुश्रूषतां ते मुक्तिस्तेषां न हि बहुमता नारसिंहाः परैक्यम् श्रीऋषे ऊचुः त्वं नस्तपः परममात्त यदात्मतेजो येनेदमादिपुरुषात्मगतं ससक्त तद्विप्रलुप्तम् अमुनाद्य शरण्यपाल रक्षागृहीतवपुषा पुनरन्वमंस्थाः श्रीपितरौचुः श्राद्धानि नो अधिबुभुजे प्रसभं तनूजैः दत्तानि तीर्थसमये अप्यपिबत् तिलाम्बु तीर्थसमयेऽपि अपिबत् तिलाम्बु तस्योदरात् नखविधिर्नवपात् यार्चत्
தஸ்யோதராத் நக விதீர்ண வபாத் ய ஆர்ச்சத் தஸ்மை நமோ நிருஹரயே அகில தர்மகோப்திரே தஸ்மை நமோ நிருஹரயே அகில தர்மகோப்திரே. ஸ்ரீ சித்தாவூச்சு ஸ்ரீ சித்தாவூச்சு யோ நோ கதிம் யோக சித்தாம சாது யோ நோ கதிம் யோக சித்தாம சாது அஹார்ஷீத் யோக தபோபலேன அஹார்ஷீத் யோக தபோபலேன நானாதர்ப்பம் தம் நகை விததார நானாதர்ப்பம் தம் நகை விததார தஸ்மை துப்யம் பிரணதாஸ்மோ நிருசிம்ம தஸ்மை துப்யம் பிரணதாஸ்மோ நிருசிம்ம ஸ்ரீ ஹரையே நம. அடுத்த 46வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ வித்யாதராங்கிட்ட தேவதை கணங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாள். வித்யாம் பிரதக்தாரணயானுராத்தாம் ஞஷேததக்ஞோ பலவீர்ய திருப்தா சயேன சங்கே பசுவத்தஸ்தம் மாயா நிருசிம்மம் பிரணதாஸ்ம நித்யம். நாங்கள்லாம் வித்யாதராள். இந்த அஜ்ஞானியான இந்த இரண்யகசிபு தன்னுடைய பலத்தினால, இந்திரிய பலத்தினால எங்களெல்லாம் ஆக்கிரமித்து அவன் சொன்னபடிக்கு நாங்கள் கேட்கணும்னு எங்களெல்லாம் அடிமையாக வச்சுருந்தான். நாங்கள்லாம் தாரணை முதலான யோகங்கள்னால அந்தர்தானம் பண்ணக்கூடிய வித்தியை நாங்கள் வச்சுருந்தோம். அதெல்லாம் துளி கூட உபயோகம் இல்லாமல் பண்ணிவிட்டான் இந்த அவனுடைய அக்கிரமத்தினால. அவனை வதம் பண்ணி எங்களெல்லாம் ரட்சிச்சேலே ஹே நிருசிம்மா, உங்களுக்கு நமஸ்காரம்னாள். வித்யாம் பிரதக்தாரணயானுராத்தாம் ஞஷேததக்ஞோ பலவீர்ய திருப்தா சயேன சங்கே பசுவத்தஸ்தம் மாயா நிருசிம்மம் பிரணதாஸ்ம நித்யம். ஒரு கேவலம் ஒரு மிருகத்தை கொல்கிற மாதிரி கொன்று அவனை வதம் பண்ணி எங்களை ரட்சிச்சேலேன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணாள் வித்யாதராள். அடுத்தாப்பில் ஸ்ரீ நாகாவூச்சு, நாகர்கள்லாம் நாகலோகத்தில் இருக்கிறவாள்லாம் சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணாள். ஏன பாபேன ரத்னானி ஸ்திரீரத்னானி ஹிருதானி நஹ தத்வக்ஷ பாட்டனேனாசாம் தத்தானந்த நமோஸ்துதே. எங்களுடைய ஸ்திரீகணங்களையும் எங்கள் தலையில் வச்சுருந்த ரத்னங்களையும் இவன் எல்லாத்தையும் திருடி எடுத்துன்னு போய் எங்களை ரொம்ப ஹிம்சை பண்ணான். அப்பேற்பட்ட இரண்யகசிபுவை கொன்னத்தினால எங்களுடைய ஸ்திரீகள்லாம் ரட்சிக்கப்பட்டாள், நாங்கள் வச்சிருந்த ரத்னங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டது. அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம்னு சொல்லித்து ஸ்ரீ மனவூச்சு, மனுக்கள் எல்லாம் நமஸ்காரம் பண்ணாள். மனவோ வயம் தவ நிதேசகாரிணோ திதிஜேன தேவ பரிபூதலே சேதவஹ பவதா கலஹ ச உபசம்ஹிருத பிரபோ கரவாமதே கிமனுஷாதி கிங்கரான். மனுக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாள், ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள். ஹே தேவா, ஹே நிருசிம்ம சுவாமியே, உங்களுடைய ஆக்ஞப்படி நாங்கள்லாம் வர்ணாசிரமத்தெல்லாம் ரட்சிச்சுட்டு இருந்தோம் இத்தனை நாளைக்கு. அதெல்லாம் பண்ண முடியாதபடி பண்ணிவிட்டான் இந்த துஷ்டன் இரண்யகசிபு. அவனை கொன்னதுனால மறுபடியும் நாங்கள் எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்கள் வர்ணாசிரமத்தை எப்படி பாலனம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். அதுக்கு நீங்கள் ஹேத்துவாக இருந்தேல் உங்களுக்கு நமஸ்காரம்னு சொன்னாள். மனவோ வயம் தவ நிதேசகாரிணோ திதிஜேன தேவ பரிபூத சேதவா பவதா கலஹ ச உபசம்ஹிருத பிரபோ கரவாமதே கிமனுஷாதி கிங்கரான். உங்களுக்கு அடிமையான நாங்கள் நீங்கள் என்ன ஆக்ஞை பண்ணுறீங்களோ அதை நாங்கள் செய்கிறோம், சித்தமாக இருக்கோம்னு சொன்னாள் மனுக்கள் எல்லாம். ஸ்ரீ பிரஜாபதே ஊச்சு, பிரஜாபதிகள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாள். பிரஜேஷா வயம் தே பரேஷாபிசிருஷ்டா நயேன பிரஜா வை சிருஜாமோ நிஷித்தா சயேஷத்வயா பின்ன வக்ஷானுஷேதே ஜெகன்மங்களம் சத்வமூர்த்தேவதாரா. எங்களை நீங்கள் சிருஷ்டித்த காரணமே என்னென்னா பிரஜாபதிகளை எங்களால் பிரஜைகள்னால் வளர்ந்து இந்த விஸ்வம்பூரா சமிருத்தி ஏற்படணுங்கிறதுக்காக சிருஷ்டி பண்ணேள். இந்த ஹிரண்யகசிபுனால் எங்கள் வேலையை பண்ண முடியாமல் வச்சுருந்தான் அவனை வதம் பண்ண காரணத்தினால மறுபடியும் ஜெகன்பூரா மங்களம் அடைய போகிறது. அப்பேற்பட்ட மூர்த்தியான இந்த விஸ்வம்பூராத்தும் மங்களத்தை கொடுத்த மூர்த்தியான ஏ நரசிம்மா, உங்களுக்கு நமஸ்காரம்னாள். ஸ்ரீ கந்தர்வாவுச்சு வயம் விபோதே நடநாட்டிய காயகா ஏனாத்மசாத் வீரிய பலௌஜசா கிருதாக சயேஷ நீதோ பவதா தசாமி மாம் கிமுத்பதஸ்தா குஷலாய கல்பதே. ஹே பகவன்,
நடனம் ஆடுறது பாடுறது இதுக்காகவே சிருஷ்டி பண்ணப்பட்ட வர்க்கங்கள் நாங்கள்லாம் அப்படின்னு கந்தர்வாள் சொல்கிறாள். கந்தர்வாளை படைத்த காரணமே இந்த நாட்டியம், நாட்டிய சாஸ்திரம், பாடுற சங்கீதம் இதெல்லாம் விருத்தி அடைய வேண்டும்ன்றதுக்காக படைச்சிருக்கேள். இந்த இரண்யகசிபுவனுடைய ஆதிக்கத்தில் இதெல்லாம் நடக்க முடியாமல் இருந்தது. நீங்கள் அவனை கொன்னதுனால மறுபடியும் இதெல்லாம் தளர்ச்சி புத்துயிர் பெற்று மறுபடியும் பிரகாசிக்கும். அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம்னாள். ஸ்ரீ சாரணா ஊச்சு ஹரே தவாங்கிரி பங்கஜம் பவாபவர்கமாஸ்ரிதா யதேஷ சாது கிருச்சய துவயாசுர சமாபிதா. சாரணாள்லாம் சொன்னாள், இந்த ஹிரண்யகசிபு இருக்கிற மட்டும் எங்களுடைய ஹிருதயங்களில் பயம் இருந்தது, ஒரு காரியம் பண்ண முடியாமல் இருந்தது. இந்த இந்த இரண்யகசிபு கொன்னதுனால பய நிவர்த்தி ஏற்பட்டு எங்களுக்கு உங்களுடைய சரணங்களை மறுபடியும் ஆசிரியக்கிறதுக்கு உள்ளான சமயம் ஏற்பட்டிருக்கு. அதனால் சம்சார நிவர்த்தி செஞ்சு உங்களுடைய சரணாரவிந்தத்தை நாங்கள் ஆசிரியத்தவளாக இருக்கிறோம்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணாள். ஸ்ரீ யக்ஷா ஊச்சு யக்ஷர்கள்னால் ஸ்தோத்திரம் பண்ணாள். வயமனுச்சர முக்கியாக கர்மபிஸ்தே மனோஜை தைஹ திதிசுதேன பிராபிதா வாககத்வம் சது ஜன பரிதாபம் தத்கிருதம் ஜானதா தே நரஹர உபநீதா பஞ்சதாம் பஞ்சவிம்ச. யக்ஷாலெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாள் சுவாமியை. ஹே பஞ்சவிம்சான்னு கூப்பிட்டாள், 25ன்னு கூப்பிட்டாள். என்ன அர்த்தம்னா 24 தத்துவங்கள்னு சொல்லி சாங்கிய யோகத்தில் சொல்கிறது. இந்த 24 ஸ்தோத்திரங்களுக்கும் மேலே இருக்கப்பட்டவரே, ஏ நரஹரா, ஏ நரசிம்மா, நாங்கள் உங்கள் வேலையை செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்த திதிபுத்திரனான இரண்யகசிபு என்ன பண்ணிவிட்டான், எங்களை நீங்கள் கொடுத்துருந்த வேலைகள்லாம் செய்யப்படாதுன்னு சொல்லி அவனுடைய பல்லாக்க சுமக்கணும்னு சொல்லி எங்களை அடிமையாக ஆக்கிவிட்டான். அப்போ மனசு ரொம்ப வெம்பி இருந்தோம். ஆனால் இப்பொழுது உங்களால் அவன் கொல்லப்பட்டு மரணத்தை அடைஞ்சுட்டான். அதனால் நாங்கள் உங்களுக்கு கிருத்தஜதையை தெரிவிச்சுக்கிறோம். மறுபடியும் நீங்கள் சொன்ன காரியங்களெல்லாம் நாங்கள் பண்ணிட்டுருப்போம்னு சொல்லி யக்ஷால் நான் சொன்னாள். கிம் புருஷால் அடுத்தாப்புல ஸ்தோத்திரம் பண்ணாள். வயம் கிம் புருஷாஸ்துவம் தூ மகாபுருஷ ஈஸ்வர அயம் குபுருஷோ நஷ்டோ திக்ருதா சாது விர்யதா. நாங்கள்னால் கிம்புருஷாள். கிம்புருஷாள்னால் உங்களுக்கு அடிமையாக இருக்கப்பட்டவாள். நீங்கள் மகாபுருஷர், எங்களுக்கெல்லாம் மேலே இருக்கப்பட்ட அதிகாரி. நீங்கள் மகாபுருஷ ஈஸ்வரா, நீங்கள் ஈஸ்வரன். அயம் குபுருஷோ நஷ்டா. ஆனால் இந்த இரண்யகசிபு கிம்புருஷனும் இல்லை மகாபுருஷனும் இல்லை, குபுருஷன். குபுருஷன்னா அயோக்கியன். அவன் போனதுனால நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டோம். திக்ருத சாது விர்யதா யதா. சாதுக்கள்னா கஷ்டப்படுத்தின அவன் போனதுலேருந்து நாங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கோம். உங்களுக்கு நமஸ்காரம்னாள். ஸ்ரீ வைத்தாளிகா ஊச்சு சபாசு சத்ரேஷு தவாமலம் யசோ கீத்வா சபர்யாம் மகதீம் லபாமஹே யஸ்தாமனைஷீத் வசமேஷ துர்ஜனோ திருஷ்டியாகதஸ்தே பகவன் யதாமயா. வைத்தாளிக லோகத்தில் இருக்கப்பட்டவாள்னா வைத்தாளிகால்னு பேர். அவளுடைய காரியம் என்னென்னா பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறது தான் அவளுக்கு காரணம். அவள் எப்போதும் அதை ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருப்பாள். அதை இரண்யகசிபு இருக்கும்போது பண்ண முடியாமல் இருந்தது. அவன் அதெல்லாம் பண்ணக்கூடாது, என் சபையில் இருக்கணும்னு சொல்லி அவள் சபையில் அடிமையாக வச்சுருந்தான். அப்போ அவள்லாம் சொன்னால் சுவாமியை பார்த்து, நீங்கள் இந்த இரண்யகசிபு கொன்னதுனால இப்போது நாங்கள் தைரியமாக மறுபடியும் பகவத் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கீத்வா சபத்யாம் மகதீம் லபாமஹே, மறுபடியும் உங்கள் ஸ்தோத்திரங்களை சொல்லிட்டு நல்ல க்ஷேமத்தை அடைய போகிறோம். அதுக்கு காரணமாக நீங்கள் இவனை கொன்னேளே, உங்களுக்கு நமஸ்காரம்னாள். திருஷ்டியாகதஸ்தே பகவன் யதாமயா. எங்களுடைய வியாதிகள் எல்லாம் போச்சு அப்படின்னால். ஸ்ரீ கிண்ணராவுச்சு வயமீஷ கிண்ணரகணா தவானுகா திதிஜேன விஷ்டிம் அமுனானுகாரிதாக பவதா ஹரேச விருஜினோ அவசாதித்தோ நரசிம்மநாத விபவாயனோ பவ. ஹே ஈஷா, ஹே நரசிம்மா, நாங்கள்லாம் எங்களுடைய வேலைக்காராளான கிண்ணற கூட்டங்கள். இந்த அசுரன் இருக்கானே, எங்களுக்கு துளி கூட சம்பளம் செய்யாமல் எங்களை அடிமையிலாக வச்சுட்டு அவனுடைய காரியங்களை செய்யணும்னு சொல்லி எங்களை கட்டாயப்படுத்தி வச்சுருந்தான். அப்பேற்பட்ட மகாபாபி அவன். அந்த மகாபாபியை நீங்கள் கொன்னதுனால எங்களுக்கு க்ஷேமமாச்சு. நாங்கள் மறுபடியும் உங்களுடைய காரியங்களை செஞ்சுட்டு உங்களுக்கு அடிமையாக நாங்கள் இருப்போம்னு சொல்லி கிண்ணறாள்னா ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணாள்.
நரசிம்மநாத விபவாய நோபவ, எங்களுக்கு வைபவங்களை கொடுத்த ஏ நரசிம்மா உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும்னாள். விஷ்ணு பார்ஷதா ஊச்சு, விஷ்ணு பார்ஷதர்கள், விஷ்ணு பார்ஷதுனா வைகுண்ட லோகத்தில் இருக்கப்பட்டவாள். எப்படி ஜெயா விஜயாள்னா இருந்தாலோ அப்படி விஷ்ணு பார்ஷதாள்லாம். இந்த ஜெயா விஜயாள் ஒரு சமயம் விஷ்ணு பார்ஷதாளாக இருந்தவாள் தான் அவள் பெண்ண காரியத்தினால, கெட்ட காரியத்தினால பூலோகத்தில் ஹிரண்யாக்ஷனாகவும் இரண்யகசிப்புவாகவும் பிறப்பு எடுத்தார்கள். அவள் ஸ்தோத்திரம் பண்ணாள் நரசிம்ம சுவாமியை பார்த்து. அத்யைதத் ஹரிநர ரூபம் அத்புதம் தே திருஷ்டம் ந சரணத சர்வலோக சர்மா சோயம் தே விதிகர ஈஷ விப்ரசப் சப்தா தஸ்யேதம் நிதனம் அனுகிரகாய வித்மஹா. ஏ மகாவிஷ்ணு, நீங்கள் நரசிம்ம ரூபமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேள், இந்த ஹிரண்யகசிப்பு வதம் பண்ணேள். இது வதம்னு நான் சொல்ல மாட்டேன், அவனுக்கு கொடுத்த பரமானுகிரகம் பண்ணியிருக்கேள். நாங்கள்லாம் விஷ்ணு பார்ஷதாள், எங்களோட கூட விஷ்ணு பார்ஷதாளாக இருந்த ஜெயவிஜயாள் தான் இப்போது ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிப்புவாக இருந்தாள். அதில் ஒருத்தன் இந்த ஹிரண்யகசிப்பு. அவனை நீங்கள் வதம் பண்ணதுக்காக நரசிம்மாவதாரம் எடுத்து வதம் பண்ணி அவனுக்கு பரமானுகிரகம் பண்ணி திருப்பியும் அவன் உங்களோட கூட உங்களுடைய சர்வீஸில் உங்களுக்கு பரிச்சரணை பண்ணின்னு இருக்கக்கூடிய விஷ்ணு பார்ஷதனாக ஆயிடுவன். அதுக்கு அனுகிரகம் பண்ணிக்கேள்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணாள். அத்யைதத் ஹரிநர ரூபம் அத்புதம் தே திருஷ்டம் ந சரணத சர்வலோக சர்மா சோயம் தே விதிகர ஈஷ விப்ரசப்தா தஸ்யேதம் நிதனம் அனுகிரகாய வித்மஹா. இது பரமானுகிரகம் தான் நினச்சிக்கிறோம். நீங்கள் செஞ்ச பரமானுகிரகம் ஜெயனுக்கும் விஜயனுக்கும் சனகாதிகள் சாபம் கொடுத்து அவள் 3 ஜென்மாக்கள் அடைய வேண்டும் பூமியிலேன்னு சொல்லிட்டுல முதல் ஜென்மா இது ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிப்புன்னு. அதில் ஹிரண்யகசிப்புக்கு வதம் பண்ணேள். அவனுக்கு மறுபடியும் பரமானுகிரகங்கள் அடையிறதுக்கு ஏதுவாக இந்த வதம் ஏற்பட்டதுன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணாள். அதோட இந்த அத்தியாயத்தை முடித்தாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. ஸ்ரீ வித்யாதரா ஊச்சு, ஸ்ரீ வித்யாதரா ஊச்சு, வித்யாம் பிருதக் தாரணயானுராத்தாம், வித்யாம் பிருதக் தாரணயானுராத்தாம் ன்யஷேததக்ஞோ பலவீர்யதிருப்தः, न्यषेधदग्न्यो बलवीर्यदृप्तः सयेन सङ्ख्ये पशुवद्धतस्तं, सयेन सङ्ख्ये पशुवद्धतस्तं माया नृसिंहं प्रणतास्म नित्यं, माया नृसिंहं प्रणतास्म नित्यं. श्रीनागाऊचु, श्रीनागाऊचु, येन पापेन रत्नानि, येन पापेन रत्नानि स्त्रीरत्नानि हृतानि नः, स्त्रीरत्नानि हृतानि नः. तद्वक्षः पाठनेनासां, तद्वक्षः पाठनेनासां दत्तानन्दनमोऽस्तु ते, दत्तानन्दनमोऽस्तु ते. श्रीमनवौचुः, श्रीमनवौचुः, मनवो वयं तव निदेशकारिणो, मनवो वयं तव निदेशकारिणो दितिजेन देव परिभूतसेतवः, दितिजेन देव परिभूतसेतवः. भवता कलस्य उपसंहृतप्रभो, भवता कलस्य उपसंहृतप्रभो करवामते किमनुषाधिकिङ्करान्, करवामते किमनुषाधिकिङ्करान्. श्रीप्रजापते ऊचुः, श्रीप्रजापते ऊचुः, प्रजेशा वयं ते परेशाभिसृष्टा, प्रजेशा वयं ते परेशाभिसृष्टा. न येन प्रजा वै सृजामो निषिद्धाः, न येन प्रजा वै सृजामो निषिद्धाः. स एष त्वया भिन्नवक्षानुशेते, स एष त्वया भिन्नवक्षानुशेते. जगन्मङ्गलं सत्त्वमूर्ते अवतारः, जगन्मङ्गलं सत्त्वमूर्ते अवतारः, जगन्मङ्गलं सत्त्वमूर्ते अवतारः, जगन्मङ्गलं सत्त्वमूर्ते अवतारः. श्रीगन्धर्वाऊचुः, श्रीगन्धर्वाऊचुः, वयं विभूते नटनाट्यगायकाः, वयं विभूते नटनाट्यगायकाः. येनात्मसात् वीर्यबलौजसा कृताः, येनात्मसात् वीर्यबलौजसा कृताः. स एष नीतो भवता दशामि मां, स एष नीतो भवता दशामि मां. किमुत्पतस्थः कुशलाय कल्पते,
किमुत्पथस्थः कुशलाय कल्पते। श्रीचारणाऊचुः श्रीचारणाऊचुः हरे तवाङ्घ्रिपङ्कजं हरे तवाङ्घ्रिपङ्कजं भवापवर्गमाश्रिताः हरे तवाङ्घ्रिपङ्कजं भवापवर्गमाश्रिताः हरे तवाङ्घ्रिपङ्कजं भवापवर्गमाश्रिताः। यदेष साधुहृच्छयः यदेष साधुहृच्छयः त्वयासुरः समापितः त्वयासुरः समापितः त्वयासुरः समापितः। श्रीयक्षाऊचुः श्रीयक्षाऊचुः वयमनुचरमुख्याः कर्मभिः ते मनोज्ञैः वयमनुचरमुख्याः कर्मभिः ते मनोज्ञैः तैः दितिसुतेन प्रापितावाहकत्वं तैः दितिसुतेन प्रापितावाहकत्वं स तु जनपरितापं तत्कृतं जानता ते स तु जनपरितापं तत्कृतं जानता ते। नरहर उपनीतः पञ्चतां पञ्चविंश नरहर उपनीतः पञ्चतां पञ्चविंश। श्रीकिंपुरुषाऊचुः श्रीकिंपुरुषाऊचुः वयं किं पुरुषात्वं तु वयं किं पुरुषात्वं तु महापुरुष ईश्वरः महापुरुष ईश्वरः अयं कुपुरुषो नष्टो अयं कुपुरुषो नष्टो धिक्कृतः साधुभिर्यदा धिक्कृतः साधुभिर्यदा। श्रीवैतालिकाऊचुः श्रीवैतालिकाऊचुः सभासु सत्रेषु तवामलं यशो सभासु सत्रेषु तवामलं यशो गीत्वा सपर्यां महतीं लभामहे गीत्वा सपर्यां महतीं लभामहे। यस्तामनैषीत् वशमेष दुर्जनो यस्तामनैषीत् वशमेष दुर्जनो दृष्ट्याहतस्ते भगवन्यथामयः दृष्ट्याहतस्ते भगवन्यथामयः। श्रीकिन्नराऊचुः 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 वयमीश किन्नरगणाः तवानुगाः वयमीश किन्नरगणाः तवानुगाः दितिजेन विष्टिम् अमुनानुकारिताः दितिजेन विष्टिम् अमुनानुकारिताः। भवता हरेस वृजिनोऽवसादितो भवता हरेस वृजिनोऽवसादितो नरसिंहनाथ विभवाय नो भव नरसिंहनाथ विभवाय नो भव। श्रीविष्णुपार्षदाऊचुः श्रीविष्णुपार्षदाऊचुः अद्यैतद् हरिनर रूपमद्भुतं ते अद्यैतद् हरिनर रूपमद्भुतं ते दृष्टं न शरणद सर्वलोकशर्म दृष्टं न शरणद सर्वलोकशर्म। सोऽयं ते विधिकरैष विप्रशप्तः सोऽयं ते विधिकरैष विप्रशप्तः तस्येदं निधनम् अनुग्रहाय विद्मः तस्येदं निधनम् अनुग्रहाय विद्मः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे सप्तमस्कन्धे अष्टमोऽध्यायः। ஸ்ரீஹரையே நம. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரையே நம. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே அஷ்டமோऽध्यायः. ஸ்ரீநாரத உவாச்ச அத दैत्यसुताः सर्वे श्रुत्वा तदनुवर्णितं जगृहुः निरवध्यत्वात् नैव गुर्वनुशिक्षितम् अथाचार्यसुतस्तेषां बुद्धिमेकान्तसंस्थिताम् आलक्ष्यभीतस्त्वरितः राज्ञा आवेदयत् यथा कोपावेशचलद्गात्रः पुत्रं हन्तुं मनोदधे क्षिप्त्वा परुषया वाचा प्रह्लादम् अतदर्हणम् आयेक्षमाणः पापेन तिरश्चीनेन चक्षुषा प्रश्रया वनतं दान्तं बद्धाञ्जलिमवस्थितं सर्पपदागत इव श्वसन् प्रकृतिदारुणः. श्रीहिरण्यकशिपुरुवाच हे दुर्विनीतमन्दात्मन् कुलभेदकराधम स्तब्धं मच्छासनोद्वृत्तं नेष्ये त्वाद्ययमक्षयम् क्रुद्धस्य यस्य कम्पन्ते त्रयो लोकाः सहेश्वराः तस्य मे अभीतवन्मूढ शासनं किं बलोत्यगाः
श्रीप्रह्लाद उवाच न केवलं मे भवतश्च राजन् स वै बलं बलिनां चापरेषां परे वरेमि स्थिरजङ्गमाये ब्रह्मादयो येन वशं प्रणीताः स ईश्वरः काल उरुक्रमोऽसौ ओजस्सः सत्त्वबलेन्द्रियात्मा स एव विश्वं परमस्वशक्तिभिः सृजत्यवत्यत्ति गुणत्रयेशः जह्यासुरं भावमिमं त्वमात्मनः समं मनो दत्स्व न सन्ति विद्विषः ऋते जितादात्मन उत्पथे स्थितात् तद्दिह्यनन्दस्य महत्समर्हणं दस्यून् पुराशन्न विजित्य सुम्पतो मन्यन्ते एके स्वजिता दिशो दश जितात्मनोज्ञस्य समस्य देहिनां साधोः स्वमोहप्रभवाः कुतः परे श्रीहिरण्यकशिपुरुवाच व्यक्तं त्वं मत्तु कामोऽसि योतिमात्रं विकत्थसे मुमूर्षूणां हि मन्दात्मन् ननु स्युः विक्लवा गिरः यस्त्वया मन्दभाग्योक्तो मदन्यो जगदीश्वरः क्वासो यदि स सर्वत्र कस्मात् स्तम्भेन दृश्यते सोऽहं विकथमानस्य शिरकायाद्धरामि ते गोपायेत हरिस्त्वाद्य यस्ते शरणमीप्सितम् एवं दुरुक्तैः मुहुरर्दयन् रुषा सुतं महाभागवतं महासुरा खड्गं प्रगृह्योत्पतितो वरासनात् स्तम्भं तताड अतिबलस्वमुष्टिना तदैव तस्मिन् निनदोति भीषणो बभूवयेनाण्डकटाहमस्फुटत् यं वै स्वधिष्ण्योपगतं त्वजादयः श्रुत्वा स्वधामात्ययमङ्गमे निरे सविक्रमन् पुत्रवधेप्सुरोजसा निशम्य निर्घ्रादम् अपूर्वमद्भुतम् अन्तःसभायां न ददर्श तत्पदं पितत्रसुः येन सुरारियूथपाः सत्यं विधातुं निजभृत्यभाषितं व्याप्तिं च भूतेषु अखिलेषु चात्मनः अदृश्यतात्यद्भुतरूपमुद्वहन् स्तम्भे सभायां न मृगं न मानुषं ससत्त्वमेनं परितो विपश्यन् स्तम्भस्य मध्यात् अनुनिर्जिहानं नायं मृगो नापि नरो विचित्रम् अहो किमेतत् नृमृगेन्द्ररूपं मीमांसमानस्य समुत्थितोग्रतो नृसिंहरूपस्तदलं भयानकं प्रतप्तचामीकरचण्डलोचनं स्फुरत्सटाकेशर जृम्भिताननं करालदंष्ट्रं करवाळचञ्चल क्षुरान्तजिह्वं भृगुटीमुखोल्बणं स्तब्धोर्ध्वकर्णं गिरिकन्दराद्भुत व्यात्तास्यनासम् अनुभेदभीषणं दिवि स्पृशत् कायमदीर्घपीवर ग्रीवोर्वक्षस्थलम् अल्पमध्यमं चन्द्रांशुगौरैः छुरितं तनूरुहैः विश्वग्भुजानीकशतं नखायुधं दुरासदं सर्वनिजेतरायुध प्रवेक विद्रावित दैत्यदानवं प्रायेण मेयं हरिणोरुमायिना वधस्मृतोनेन समुद्यतेन किं एवं ब्रुवन् तु अभ्यपतद्गदायुधो नदन् नृसिंहं प्रति दैत्यकुञ्जरः अलक्षितोऽग्नौ पतितः पतङ्गमो यथा नृसिंहौजसि सोऽसुरस्तदा न तद्विचित्रं खलु सत्त्वधामनि स्वतेजसा यो नु पुरापिबत्तमः ततोऽभिपद्याभ्य हनन्महासुरो रुषा नृसिंहं गदयोर्वेगया तं विक्रमन्तं सगदं गदाधरो महोरगं तार्क्ष्यसुतो यथा ग्रहीत् स तस्य हस्तोत्कलितस्तदासुरो विक्रीडतो यद्वद् अहिर्गरुत्मतः असाध्वमन्यन्त हृतौकसोमरा गनच्छदा भारत सर्वदृष्ट्यपाः तं मन्यमानो निजवीर्यशङ्कितं यद्धस्तमुक्तो नृहरिं महासुरः पुनस्तमासज्जत खड्गचर्मणि प्रगृह्य वेगेन गतश्रमो मृधे तं श्येन वेगं शतचन्द्रवर्त्मभिः चरन्तमच्छिद्रम् उपर्यधो हरिः कृत्वाट्टहासं करमुत्स्वनोल्बणं निमीलिताक्षं जगृहे महाजवः विश्वक्स्फुरन्तं ग्रहणातुरं हरिः व्यालो यथाकुं कुलिशाक्षतत्वचं
द्वार्यूरुमापत्य ददारलीलया नखैर्यथाहिं गरुडो महाविषं संरम्भदुष्प्रेक्ष्य कराळलोचनो व्यात्ताननान्तं विलियन् स्वजिह्वया असृग्लवाक्तारुण केशराननो यथान्त्रमाली द्विपहत्यया हरिः नखाङ्कुरोत्पाटित हृत्सरोरुहं विसृज्य तस्यानुचरानुदायुधान् हंसमस्तान् नखशस्त्रपाणिभिः दोर्दण्डयूतो अनुपथान् सहस्रशः सटावधूता जलदा परापतन् ग्रहाश तद्दृष्टिविमुष्टरोचिषः अम्बोदयः श्वासहता विचुक्षुभुः निर्ह्रादभीता दिगिभा विचुक्रुषुः द्यौस्तत्सटोत्क्षिप्त विमानसङ्कुला प्रोत्सर्पतक्ष्मा च पदाभिपीडिता शैलासमुत्पेतुः अमुष्य रंहसा तत्तेजसाखं ककुभो नरेजिरे ततस्तभायाम् उपविष्टमुत्तमे नृपासने संभृत तेजसं विभुम् अलक्षितद्वैरथम् अत्यमर्षणम् प्रचण्डवक्त्रं न बभाज कश्चन निशाम्य लोकत्रयमस्तकज्वरं तमादिदैत्यं हरिणा हतं मृधे प्रहर्षवेगोत्कलिताननामुः प्रसूनवर्षैः ववृषुः सुरस्त्रियः तदा विमानावलिभिः नभस्थलं दिदृक्षतां सङ्कुलमासनाकिनां सुरानका दुन्दुभयोत जग्निरे गन्धर्वमुख्याः ननृतुः जगुस्त्रियः तत्रोपव्रज्य विबुधा ब्रह्मेन्द्रगिरिशादयः ऋषयः पितरसिद्धाः विद्याधरमहोरगाः मनवः प्रजानां पतयः गन्धर्वाप्सरचारणाः यक्षाः किं पुरुषास्तात वेतालाः स किन्नराः ते विष्णुपार्षदाः सर्वे सनन्दकुमुदादयः मूर्ध्नि बद्धाञ्जलिपुटाः आसीनं तीव्रतेजसम् ईधिरे नरशार्दूलं नातिदूरचरा पृथक् श्रीब्रह्मोवाच नतोऽस्मि अनन्तस्य दुरन्तशक्तये विचित्रवीर्याय पवित्रकर्मणे विश्वस्य सर्गस्थितिसंयमान् गुणैः स्वलीलया सन्ददते अव्ययात्मने श्रीरुद्रौवाच कोपकालो युगान्तस्थे हतोऽयम् असुरोल्पकः तत्सुतं पाह्युपसृतं भक्तं ते भक्तवत्सल श्री इन्द्रौवाच प्रत्यानीताः परमभवता त्रायता न स्वभागाः दैत्याक्रान्तं हृदयकमलं तद्गृहं प्रत्यबोधि कालग्रस्तं कियदिदमहो नाथ शुश्रूषतां ते मुक्तिस्तेषां न हि बहुमता नारसिंहापरैकिम् श्रीऋषे ऊचु त्वं नस्तपः परममात्त यदात्मतेजो येनेदमादिपुरुषात्मगतं ससर्क्त तद्विप्रलुप्तममुनाद्य शरण्यपाल रक्षागृही तव पुषा पुनरन्वमंस्थाः श्रीपितरौचु श्राद्धानि नो अधिबुभुजे प्रसभं तनूजैः दत्तानि तीर्थसमये अप्यपिबत् तिलाम्बु तस्योदरान्नखविधिर्नवपात् य आर्चत् तस्मै नमो नृहरये अखिलधर्मगोप्त्रे श्रीसिद्धाऊचु यो नो गतिं योगसिद्धामसाधुः आशीत् योगतपोबलेन नानादर्पं तं नखैर्विदधार तस्मै तुभ्यं प्रणतास्मो नृसिंह श्रीविद्याधराऊचु विद्यां पृथग्धारणयानुराद्धां न्यषेधदज्ञो बलवीर्यदृप्तः स येनं सङ्ख्ये पशुवद्धतस्थं मायानृसिंहं प्रणतास्म नित्यं श्रीनागाऊचु येन पापेन रत्नानि स्त्रीरत्नानि हृतानि नः तद्वक्षपाठनेनासां दत्तानन्द नमोऽस्तु ते श्रीमनवऊचु मनवो वयं तव निदेशकारिणो नितिजेन देव परिभूतसेतवः भवता कलः सौपसंहृतप्रभो करवामते किमनुषादिकिङ्करान्
श्रीप्रजापते ऊचुः प्रजेशा वयं ते परेशाभिसृष्टाः येन प्रजा वै सृजामो निषिद्धाः स एष त्वया भिन्नवक्षानुशेते जगन्मङ्गलं सत्त्वमूर्तेऽवतारः। श्रीगन्धर्वाऊचुः वयं विभोते नटनाट्यगायकाः येनात्मसात् वीर्यबलौजसा कृताः स एष नीतो भवता दशामि मां किमुत्पतस्थः कुशलाय कल्पते। श्रीचारणाऊचुः हरे तवाङ्घ्रिपङ्कजं भवापवर्गमाश्रिताः यदेष साधुहृच्छयः त्वयासुरः समापितः। श्रीयक्षाऊचुः वयमनुचरमुख्याः कर्मभिस्ते मनोज्ञैः तैः दितिसुतेन प्रापिता वाहकत्वं स तु जनपरितापं तत्कृतं जानता ते नरहर उपनीतः पञ्चतां पञ्चविंश। श्रीकिंपुरुषाऊचुः वयं किंपुरुषास्त्वं तु महापुरुष ईश्वरः अयं कुपुरुषो नष्टो धिक्कृतः साधुभिर्यदा। श्रीवैतालिकाऊचुः सभासु सत्रेषु तवामलं यशो गीत्वा सपर्यां महतीं लभामहे यस्तामनैषीत् वशमेष दुर्जनो दृष्ट्या हतस्ते भगवन्यथामयः। श्रीकिन्नराऊचुः वयमीश किन्नरगणाः तवानुगा वयमीश किन्नरगणात्तवानुगा दितिजेन विष्टिममुनानुकारिताः भवता हरे सवृजिनो अवसादितो नरसिंहनाथ विभवाय नो भव। श्रीविष्णुपार्षदाऊचुः अद्यैतद् हरिनररूपमद्भुतं ते दृष्टं नः शरण सर्वलोकशर्मा सोऽयं ते विधिकर ईश विप्रशप्तः तस्येदं निधनम् अनुग्रहाय विद्मः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे सप्तमस्कन्धे अष्टमोऽध्यायः। இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोः ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.